வாங்க வாங்க. ஏய் அப்பா ஏம்மா ஏய் வாடி ஏம்மா தாங்கறம்மா ஏய் கொஞ்சி தாளாட்டுண்டி ஆமா எடுத்தா வாடி வாங்கடி ஏம்மா கசம் பண்ண கூடாது இதெல்லாம் ஆமா புள்ளையா அது பாரு அப்படி வா கேடா பாரு அவதான் கசம் பண்ணு ஏய் நீ பண்ண கூடாது அண்ணா ஏய் அப்புறம் கேவடியா பச்சை போடு உனக்கு சோறு நல்லவா அது எம்மா பால் குடிச்சா அந்த வயசுக்குமா ஒரு பக்கத்துக்கு 16 லிட்டர் குடிச்சிக்கிறா இப்ப எம்மா மூத்திரம் விடுது பாரு அம்மா மூத்திரம் விட்டா என்னடி ஆவட்ட அம்மா பால் குடிச்சா அம்மா மூத்திரம் தான் விடும் அப்படினா பின்ன அம்மா பால் குடிச்சிட்டு பாரு ஏய் என்ன வாயில இறங்கிட்டு அம்மா என்ன பண்ண இப்படி குழந்தை என்ன பண்ண கொண்டு போய் டாக்டர் அப்படிமா டாக்டர் அப்படிமா ஏய் வர வந்து பாரு புள்ளைக்கு ஏய் இத கொண்டு போய் தொட்டியில போட்டு வரேன் தொட்டியில போட்டு வரேன் தொட்டிலில் போட்டு வரேனா ஆமா போட்டு தாளாச்சி வரேன் ஏய் அம்மா எம்மாடி அம்மா ஒரு செய்தி தெரியுமா என்னம்மா இப்ப இந்த குழந்தை பிறந்ததும் நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன் ஆமா நான் மட்டும் இல்ல என்னோடு இருந்த அத்தனை பேர்களும் கண்ணை மூடிட்டு இருந்தாங்க மொத்த பேரும் மூர்ச்சியாகி விட்டார்கள் அதனால் நாங்க எல்லாம் என்ன மாயமா கண்ண மூடினதால் இது மாயமா பிறந்த குழந்தை இந்த குழந்தைய மாதவா என்று அழைக்கணும் அப்படின்னு மருத்துவச்சி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல அம்மா அசோதம்மா இந்த குழந்தை நாம எல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்தோம் அதனால நாம கண்ணை மூடி இந்த குழந்தை பிறந்தபடியா இந்த குழந்தையை கண்ணா என்று அழைக்கணும் அப்படி பேர் சொல்லிட்டாங்க ஆமாம்மா சரி பசி எடுத்தா பால் கொடுப்போம் வாங்க ஐயா வந்துட்டேம்மா வாங்கம்மா வணக்கம் ஏம்மா வணக்கம் ஆமா இவ்வளவு அழகா வணக்கம் செஞ்சிருக்கிறேன் அம்மா நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அம்மா யாருன்னு தெரியலையாம்மா ஓ நீ யாரு என்ன ஊரு என்ன ஒண்ணும் புரியல நீ சொன்னாதான் தெரியும் எம்மாடி அடி 5 ராஜாவார்கள் மேச்சோ ராஜாவார்கள்
போச்சா? அசோதை அசோதை அசோதமான்னு தெரியும். இந்த நாடு இருக்கே, நாடு. இது என்ன நாடு? வடமதுரை பட்டணம். இந்த வடமதுரை, இந்த வடமதுரை வடமதுரையில் ஒரு பகுதி. ஆமா, ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியில் யாதவால் கூட்டத்துக்கு எல்லா தலைவன். யாதவால்னா தெரியாதமா, எடேர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் அப்படி சொல்லு. கோனார் கூட்டம், கோனார் கூட்டத்துக்கு எல்லாம் தலைவன். யாரு அப்படி கோனார்? ஒரு யாதவால் யாரு, போனார் யாரு? எடேர் யாரு? அதான் ஒண்ணுதானா? என்னமே நல்ல பேர் எடுக்க மாட்டாமா. நீ அம்மா நல்ல உண்டாங்க. அதனால யாதவ கூட்டத்துக்கு எல்லாம் தலைவனா விளங்கி வரும்படியான நந்தகோபனுக்கு மனைவி. நந்தகோபனுக்கு மனைவி என்னுடைய பெயர் யசோதை. யசோதை 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 தம்பி, யசோதை யசோதை. டேய், ஒரு செய்தி தெரியுமா? என்ன ஒரு வாடகை எங்க ஒரு சோர்ந்து போயிடுது. நீ வந்தா வாடகை புள்ள பத்த நாத்து அடிக்குதுன்றாங்க. ஐயோ நான் வந்ததுல ரத்த கவலை ஒண்ணுதான் இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதுண்ணா. புள்ள பத்து ஆறுரூவா கடுப்பிச்சுக்கானா? பரவாயில்ல பரவாயில்ல. எப்படி பால் நாத்து அடிக்குதா, மொப்பு நாத்து அடிக்குதாரா? கண்டது என்ன பொம்பளை ஓனர் வீட்டுல என்ன பண்ணி இருக்கோம்? ஆடு அறுத்திருப்பாங்க, அந்த நாத்து அடிக்குதா? அதுதானே நான் கண்டுபிடிச்சேன். 12 வருஷம் ஒரு மாமாங்க. ஒரு மாமாங்க. ஆமா, பிள்ளை இல்ல எனக்கு. பிள்ளை இல்லாது எந்த? ஆமாம்பா. ஐயோ ஆனா முன்னால விட்டு பின்னால பொம்புனேட்டீங்க. அதோ போறா பாரு நந்த கோபனுக்கு மனைவி. புள்ளை இல்லாத வரடி. முன்னால விட்டு பின்னால மொன பேசுவாள்வ. கண்டிப்பா. தம்பி, ஒரு பஞ்சாயத்து தண்ணி கூப்பிட மாட்டாங்க. பஞ்சாயத்து தண்ணியும் கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு என்ன கூப்பிட மாட்டாங்க? கண்டிப்பா. நீ எதிர வந்தா கூட யாரும் கிளம்பி சீக்கிரமா போக மாட்டாங்க. புள்ள இல்லாத வராங்க. நெல்ல பாக்க குறுக்கு போட்டு கதை. கொள்ளைய குறுக்கு போட்டு தாண்ட வெளிநாட்டு துபாய்க்கு போறோம். என் அம்மா புள்ள இருந்தா அவங்க வீட்டுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க. வீட்டுலதான் இருந்தாரு. ஆனா 12 வருஷம் ஒரு மாமா அங்க. நந்தகோபன் நந்தகோபன் பார்த்தா பெருமாள் வக்கீல வந்துக்கிறாரு. நான் நந்தகோபன் தான் இப்படி வெட்டி பார்த்தா பெருமாள் வந்துக்கிறாரு. அதனால 12 ஆண்டு பிள்ளை இல்லாத இருந்து ஆமா எதுக்குமே போக மாட்டேன் தம்பி. எதுக்குமே போக மாட்டேன். எந்த விசேஷம் நடந்தாலும் சரி, நல்ல விஷயம் எதுக்குமே போக மாட்டாங்க. ஆமா, நீதான் புள்ள இல்லாத அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? ஆமா, வெக்கப்பட்டு நிப்பேன். அதான் போய் சுத்துவாங்க. அப்படியே மீறி கூட்டு போனாலும் ஒதுங்கி 10 பேருக்கு எட்ட நிப்பேன். ஆமா, மறைஞ்சாப்புல. ஆமா, அதனால இப்போ சுடுகாட்டில் இருந்து ஏதோ ஒரு குழந்தை. ஆமா, இறந்து போன குழந்தை உயிர் தப்பியது. உயிர் வந்தது. ஆமா, அந்த குழந்தைய நம்ம அசோதம்மா வீட்டுல குழந்தை இல்லாதற்காக அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இந்த குழந்தைய அவங்க வளர்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு முத பையன். ஆமா, ஆசையா அன்பா வளர்த்து அந்த குழந்தைக்கு பலராமனு பேர் சொன்னேன். ஆமா, பரவாயில்ல. தம்பி, குப்பா, அந்த குழந்தை வந்து அதிர்ஷ்டம். அந்த பையன் என்னைக்கு அடி எடுத்து வச்சானோ, அந்த பையன் என்னைக்கு உன் வீட்டுல கால் எடுத்து வச்சானோ, நானும் எங்க வீட்டுக்காரரும் சந்தோஷமா சல்லாபமா அவரு நானும் அப்படியே கூடி குழந்தை அப்படியே சொன்னா அப்படியே அவர் உன் பெரிய பையன் வந்து காலை வைக்கும் வீட்டுக்காரர் அப்படியே சொன்னா அப்படியே உனக்கு புள்ள கொடுத்துட்டாரு. அதனால இப்ப 10 மாசம் 300 நாள் சுமர்ந்து அருமையான ஒரு குழந்தை. பச்சை திருமேனி, கையில சங்கு சக்கரம், நெற்றியில் திருநாமம், அழகான ஆண் குழந்தை. ஆமா, இன்னைக்கு ஒரு சக்காலத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 2 புள்ளி ஆச்சா? ஒரு தேவ பாட்டு பேச முடியுமா? இப்பதான் அம்மாவுக்கு 2 புள்ளி ஆச்சாடா? முதல் புள்ள பலராமா. ரெண்டாவது ஒரு புள்ள சங்க சக்கரத்தோட பிறந்துக்குதான். அது எப்படியும் அந்த அம்மா இருக்கிற வெயிட்டுக்கு ஒரு 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளியா? பாப்போம் எல்லாம். ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் 200-200க்கு மேல பிறக்க மாட்டேங்குது குழந்தைய. ஆனா இந்த அம்மா எப்படியும் ஒரு 3.5 கிலோ பெற்றுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு இல்ல, அதுக்கு தான் அந்த புள்ள இருக்கும். ஆமா. உலகத்துல எவ்வளவு பெருசா இல்ல. சரி, என் பசங்க 2 பேரும் யாரு? பலராம
கண்ணன் கண்ணன் ரெண்டு பேரும் பாத்தியா? அது நான் பார்க்கல அம்மா. அது எங்க போய் எங்க எங்க புள்ள பத்து போட்டு ஓட வந்து பாக்குறேன். இல்லடா வெகு நேரம் ஆச்சு விளையாட போன பிள்ளைங்க. ஆமாண்டா. அப்ப ரைட்டு. இந்த பலராம பையன் உசார, இந்த பலராம பையன் கூட கொஞ்சம் நல்ல பையனா இருப்பான். இந்த சின்ன பையங்கிற பெரிய மிஞ்சிலுமா யாரு? அந்த சின்ன பையன் கண்ணன் கண்ணன் கோபால கண்ணன். ஏமா அங்க போய் பாக்குறேன். அங்க என் பையனை பாத்தியம்மா? என் பையனை பாக்கவே காணும். பார்க்கலையே. நியாயமா இந்த கோணர் கொடுத்தல் இல்லைன்றீங்க. ஐயோ நீங்க கண்டீர்களா? ஒரு மாசம் ஆகுமா அங்க வந்து ஆடணுமா அந்த தெருவுல? நம்ம இப்பதான் ஆட்டி போனோம். அப்ப வந்து அப்படியே சும்மா பூரா கட்டா அப்படியே சில்லற மாத்தி ஒரு ஆளுக்கு 200 கொடுத்துருந்தாரு. யாரு? நம்ம பெருமாள். ஆமா. அது எடுத்துக்கிட்டு சாரா கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என் பையனோட சாரா கடைக்கு போனா ஐயோ உங்க பெரிய பையன் கம்முன்னு கூட சின்ன பையன் விட மாட்டான். அதெல்லாம் இல்ல. கூப்பிட்டு பாரு போய்க்குதானே கூப்பிட்டு பாருமா. அங்கே போறான். அங்கதான் பஞ்சா இருக்கிறாங்க. பஞ்சா இருக்கிறாங்க.
பாத்துலாமா கிளம்பி வா. ஓகோ செட்டு தேரு அம்மா வாரே நீ உன் தங்கச்சி பார்க்கவே முடியாது. இன்னும் தூங்காத போ. அழுத புண்ணி வாய் மூடுனால அந்த கதையா போச்சு. அதானே. என்ன மாட்டோம் நான் பார்க்கல என்ன பத்தியாமா படுத்துட்டாங்க. இன்னும் படுக்காது. ஒன்னு ஆனா தெரியா பையன் தாண்டா பையன். ஏய் காணும். என் பையனை பத்தியடா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சொல்லு வேகமா சொல்லு இல்ல வாங்க போறதால விளையாட வந்தான். அந்த பையன் கூட போயிருந்தா கண்டிப்பா அடே கண்ணா இப்பதாண்டா செட்டிப்பட்டில சங்கு பிடிக்குது. தங்க பிடிக்குதான். குப்பம் தான் என்ன மாதிரி கூப்பிடுவான். கூப்பிடா குப்பா கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. கண்ணா பாடா உங்க அம்மா ஒரு பக்கம் 10 லிட்டர் வச்சுக்கிறாங்களா பால் வந்து குடிக்காது. ஐயா ஐயா ஒரு பக்கம் 5 லிட்டர் வச்சுக்காங்களா வாடா. பால் பசுமாட்ட சாரா கட்டு வருது. அடே பலராமா பலராமா டேய் உங்க அம்மால டேய் உம்மால அந்த ஊர் தலைவர் டேய் பலராமா வாடா அடங்க அம்மா போட்டுக்கணும். அடடா வாயால போட்டு வாயிட வச்சுக்கிறேன். என் மகனார நாங்க கத்துறது. ஐயோ அம்மால போடணும். அப்பதான் கோவம் வந்து மாமா அம்மா பேசுறாங்க அப்படி ஓடி வருவானுங்க. ஒரே ஓட்டு ஓடி வருவானுங்க. கோவம் அம்மா பேசுறாங்கட்டு ஓடி வருவானுங்க. நல்ல பசங்கடா நீங்க. ஆனா உன் பையன் 2 பையனும் எடுத்து போய் வேலாயுதம் கூட சேர்த்துட்டு வந்துடுறான். கண்ணா அப்பதான் ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க. இரு 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 எங்க குரல் கொடுங்க. கண்ணா எங்க பார்க்கா இங்க வரட்டுமா மெதுவா சொல்றேன். வரப்பா நட வேடா சீக்கிரம். உங்க அம்மால சோச்சுக்கு பஞ்சம் ஆனா பாச்சிக்கு பஞ்சம் கிடையாது. அது எக்கச்சக்கமா நீ மாட்டுல வாடா வாடா. உனக்கு இல்லாத பாலா உனக்கு இல்லாத தயிரா உனக்கு இல்லாத மோரா உனக்கு இல்லாத நெய்யா உனக்கு இல்லாத பலகாரம் பண்ணி வாடா. வாடா எம்மா பாருக்குதுடா வாடா. கண்ணன் வா. அது பாட்டு ஓடி மேலே ஏறுறா. நான் என்ன அடுத்த மாதிரி பண்ணாலும் குடிக்க வேண்டியது பையன் போய் என் பையனை பிடிக்க போனா இவனை வந்து பிடிச்சிக்காங்க. அது நம்ம உடம்பு 2 உடம்பு ஒண்ணாகுது. ஐயா ஐயா சி உன் பையன் மூத்திர விட்டுக்கிறான். கண்ணா ஏன்பா போயிட்டா? அண்ணனை பார்க்க போனேன். அண்ணனை பார்க்க போனியா? ஆமா. நீ வேடா முதல்ல அம்மா கண்ணா இதோ வந்து நம்ம நீ கண்ணன் வாழ ஒரு மஞ்சா தண்ணி கூட மாட்டாங்க, கைகாலத்துக்கு கூட மாட்டாங்க, எதுக்கும் கூட மாட்டாங்க. சொல்லுங்கம்மா. அண்ணா அம்மா
இப்பதான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. போடுவாங்க. என்ன அம்மா ஒண்ணும் இல்லை கண்ணா. அம்மா கோகுல சிகாமணியே கோபால கண்ணா. சுகமா வாழும்படி உனக்கு காசு. சுத்தி வரேன் எப்பா மாயவா என்ன பார்க்க சுத்தி சுத்தி என்ன யாரும் தேடுற பகவான்டா என்ன பகவானா சுத்தி பாக்குறா உங்க அம்மா வெயிட் பண்றாங்க பாரு. அம்மா ஏம்பா உங்க அம்மா என்ன சுத்தி பாக்குறா என்ன அண்ணன் எங்கம்மா இது நியாயமா கண்ணா சொல்லுவாங்க. அண்ணன் ஒன்னொரு தடவை விளையாட வந்தா தம்பி எங்க அண்ணனை பாத்தியா பாக்கல நீ பாக்கலையா அந்த பையனை கேளு யார உட்காந்து என்ன நீ பாத்தியாப்பா நீ பாக்கலையா அப்ப எங்க போயிருப்பா அதானே பெருமாள் அண்ணன் 200 ரூபாய் குத்துக்கிறாரு சாரா போட்டு போயிருப்பானே தெரியல நியாயமா செலவு பண்ணி கொடுத்துருப்பாரு கொடுத்துக்கா அது பிறகு போட்டிருக்கா ஒன்னோடு தாண்ட வந்தானா அவர் எங்க போயிருப்பாரு பலராமா எங்க பொருள் கொடுத்து பச்சா நீ போறா சின்ன பிள்ளை பேர் பழகுதா லாரி மேல இருக்குது பாரு ஸ்டாப்ல லாரி மேல இருக்குது பாரு உன் போல சின்ன பிள்ளை உன் பெரிய பிள்ளை மாதிரியே பழகுதா அது ரெண்டும் பலராமா இருப்பா நீங்க இருக்கா குட்டி பலராமா எங்கடா இருக்கா ஐயாச்சி நானு செவ்வண்ணே வாயில வைடி என்ன மறுத்து வச்சுக்கிட்டேன் அவன் செவ்வண்ணே வாயில வைக்கிறது சூத்துல வச்சுட்டான் அது கொஞ்சம் திக்கி திக்கி பேசு என் பையன் ஆனா கூப்பிடுங்க அதுனா குரல் எருமாட்டு குரல் கேக்குதுமா ஏ பண்றாமா வாடா வாடா அர்த்தாவா அர்த்தா போட்டான் ஏப்பா நீ வாடா என்னடா அர்த்தா என்ன பாத்தியா
எதுக்கு அப்படி சிரிச்சீங்க? போட்டு அனுப்புறீங்களா? ஏன் என்ன என் பிள்ளைங்க அவன் வந்த அதியாசம் ஒரு புள்ளியே பெற்றுக்கணும் நானு. அப்படியா சுருக்கிறீங்களா? ஏ பண்றமா ஏய் நீ ஏன்டா வந்துட்டு போயிட்டா? நீ வந்தியா? கேள்வி கண்ணடிக்குதா? அது எந்த கைவிடாது? ஓ அந்த ஏய்க்கு ஆ அந்த கண்ணு வரல. அச்சி கண்ணு தெரியாத கேப்பா நீ வாடா. மூணு மூட்டு கூட புடுங்கி முக்குட்டு மண் எடுத்து இந்த லீவ்ல உடனே ஜாயின் பண்ணேன். வர்றமா அம்பிக்கு பாட்டு ஆச்சு குடுக்குறாரு, ஆச்சே விடுக்க மாட்டேன். அம்மாட்ட மரியாதை இருக்க முடியாது. அம்பி அண்ணா அண்ணாதான் அம்பினா அம்பிதான். அண்ணா என்ன விட்டு நீங்க எங்க போனீங்க? அம்பி ஆனா அடுத்து ஊமில இருந்தேன். என்னாச்சு? அம்பி பைய ஓத்து ஓத்து அடிக்கடி வாங்க மாட்டேன். ஐயோ கன்றைய போச்சு. இந்த தமிழ் என் புள்ள என்னமா பேசுது தெரியுமா? ஏன் சொன்ன அடிக்கிறான்? அடிக்கிறான் அவர் பேச சொல்லி பாருங்களா? யாரு அவர் எப்பயுமே அப்படிதான் பேசுவான். அவன் திக்குவாய் அவனுக்கு. ஏன்பா இந்த கோபத்தனால என்னாச்சுடா? அபிமையா ஊசி ஊசி எடுத்துட்டா. அபிமைடு வாங்க மாட்டேன். கேட்க மாட்டேங்கிறான். எந்த நேரம் பாரு அடி ஆறாவுது. அபிமைடு அடிவோட இந்த மாதிரி புள்ளிங்க வச்சு என்ன பண்றீங்க? என்ன விட்டு எங்க போனீங்க? 6 வரைக்கும் அவன் விட்டு போக மாட்டான். ஆமா நான் தானே ஓட போறேன். சரி நான் என்ன சொல்றேன்? சரி விளையாடிட்டு வரோம். நேத்து விளையாட போய் அந்த 3வது விட்டு முனியம்மா பையனை தலைமையால கொட்டு கொட்டி அவ வந்து கொண்டாந்த புள்ளி எடுத்து வந்து யாரு புள்ள வளர்த்தவங்க பாருன்னு சொல்லி அந்த பையன் தலையை பார்த்தா கோல் முட்டை மாதிரி ஓட்டு போட்டு அடிச்சுவான். அண்ணன் தான் ஏமா அம்பி மேய்ந்த ஓட்டு அம்பி மேய்ந்தா அந்த பையன் உச்சி உச்சி எடுத்துட்டான். அவன் அண்ணனை போட்டு போட்டு அடிச்சுட்டான். சரி ஆமா அண்ணன் அடிச்சானா? ஆமா அதுக்காக அண்ணன் அழுத்துட்டான். அவனை பார்த்தான் ஒரே போட்டு பக்கா போய் சொல்ற கதையா போச்சா? அச்சோடு ஆடலாமா? அவன் உச்சி உச்சி அடிச்சிட்டாமாவே. சரிங்க வா. விளையாட போனா எந்த குழந்தையும் அடிக்க கூடாது. புரியுதா? அம்பிட்டு ஒல்லி அண்ணனுக்கு சொல்லி அம்பிட்டு ஒல்லி அம்பிக்கு கொல்லி. சரி வா 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 வா.
கொக்கு அப்படி இப்படி பிடிப்பா அம்பி ஆயிட்டு ஆட்டிட்டு நல்லா நல்லா நைட்டுக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிடும். ஆமா காலையில 6 மணிக்கு காலையில எழுந்ததும் 6 மணிக்கு நம்ம வீட்டுல வெண்ணெய் நெய் வெண்ணெய் பால் தயிர் மோர் ஆமா எல்லாம் இருக்கு. எண்ணெய் எடுத்துக்கிறோம். வெண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு எண்ணத்துல கேட்டுக்க கொக்கு பிடிக்கிற ஐடியா. காலையில வெண்ணெய் எடுத்துக்கிறோம். அயக்காட்டுக்கு போறோம் நிலத்துக்கு. ஆமா வயக்காட்டு போனா 6 உட்காந்து இருக்கும். கொக்கு சாரியா உட்கார்ந்து இருக்கு. இல்ல பூச்சி மேய்ச்சி. ஆமா அப்ப போய் எண்ணெய் எடுத்து போய் கொக்கு அடியில வச்சுட்டா அந்த கொக்கு தலையில கொஞ்சம் அடிச்சுட்டு சரி அப்ப அடுத்த அதுக்கு தெரியாத. ஆமா அப்ப உச்சி வெயில் அடிக்கும். யாரு சூரியன் முளைத்து அவர் உச்சிக்கு வருவார். உச்சி வந்து சுள்ளு அடிப்பார். அப்படியே சுள்ளு வெயில் அடிக்கும். அப்ப கொக்கு எண்ணெய் வந்து அண்ணெய் முடிக்கும். தலைமையில இருக்கிற வெண்ணெய் உருகி அண்ணு முடிக்கும். கொக்கு கண்ணை மூடிக்கும். அப்ப போய் கொக்கு பிடிச்சிடலாம். ஐடியா நல்ல ஐடியா தான் அண்ணா. ஏன் காலையில போய் கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிறிய? அப்ப பிடிச்சாது வானா சொல்லுத. என்ன விளையாட்டு? நம்ம வீடு கட்டி விளையாடுமா? ஒரு அடி தெரியுமா? நான் கட்டுறேன். ஆடா கட்டா அண்ணா சின்ன வீடு சின்ன பொண்ணு கதை சரியா போச்சுக்கிட்டா ரவுடி அடிக்கிறாரு. நல்லா தம்பி சொல்லு. கம்பெனி போறாங்க என் மகனை பொறிச்சு அண்ணா அது நல்லா சொல்ல இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சரி அது வேணாம் அண்ணா. அம்பியா நம்ம அப்பா அம்மா விளையாட்டு. 6 அப்பா 6 அம்மா. நான் அப்பா நீ அம்மா. என்னடா வைப்பானே அப்பா எப்படி அம்மா ஓத்து அடிக்கிறாள். ஓத்து அடிப்பேன். நான் அடிக்க மாட்டேன். அடிக்குவேன். ஆமா நீ அம்மாவை போல் சமையல் செய். நம்ம ஆடு மாடு வச்சுக்கலாம். போயிட்டு வரோம். அப்படி பாப்பா சரி அது போய் ஒரு 10 நிமிஷம் உட்காரு. தண்ணி வச்சு மாடி. அப்பாவுக்கு அம்மா எப்படி தண்ணியை தருவாங்க? ஓ அண்டாரியா எப்படியோ அப்படி நடக்க போய் அண்ணி சொல்லு. சரி தமிழ் செய்திருக்கியா? இல்ல சாப்பாடா என்ன செய்திருக்கா? உட்காரு ஓல்ற சொல்லு. உட்காரு. ஐயோ அம்மா அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுது. இப்படி காலமிச்சு ஓ அந்த மாதிரியா? எப்படி அம்மா ஆச்சாரமா உட்காந்து அப்பாவுக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்களோ அது போல போடணும். அந்தாரியா அந்த மாதிரியா? மரணம் முளைக்குதுடா. உட்காந்து இந்த ஏழு இலை இந்த ஓடு இது சோறு. இந்த ஓம்பு இது குழம்பு. இந்த ரசம் இது ரசம். இந்த மொரில் கோயில் முதல்ல கிட்ட கடிச்சிருக்கு.
ஊறிச்சா உண்டான போண்டவன சரி 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 சாப்பிட்டா கேட்டுரு. இந்த சாம்பார்ல கொஞ்சமாக உப்பு இருக்கா? உப்பு போட்டா உப்பிடுதா அப்படி சரி சரி சாப்பிட்டா அண்ணா சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டா ஆபரம்பி அண்ணா என் அண்ணன் கண்ணால் பார்க்க ஏதோ மன்னன் அம்பி பையில ஆயிரம் அண்ணுன்றா அடிச்சு ஓடு. ஐயோ பிள்ளைங்களுக்கு என்னமோ ஆகி போச்சாங்காட்டி திடுக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. மன்னர் கண்ணா படாமா தம்பி மண்ணை தின்றானா? ஆமா இங்க வா. ஏன் கேட்டு போறா? சரி சரி மண்ணை தின்னவனான்னு சொல்ல வேண்டியதானே. நான் ஏக போனா என்ன ஓத்து அடிக்கிறான். போட்டு போட்டு அடிக்கிறான். ஆமா எங்க இருக்கிறான்? ஆட்டுறவா ஐயோ காட்டுறவா இருக்கும். கண்ணா ஏடா பேச மாட்டேன்றான். அவன் தான் ஆயிரம் அண்ணு வச்சுக்கிறானே. கண்ணா நீ வெண்ணை ஒண்ணா இந்த வாயினாலே மண்ணை வாரி உண்ணலாமோ மண்ணு தின்னாதவன் சொல்ல வேண்டியதானே. ஏக போனதா ஓத்து அடிக்கிறானே. போட்டு போட்டு அடிக்கிறானே. கண்ணா இந்த அண்ணன் பாரா இந்த ராமன் கேட்டார் நீ அடிக்க போகலாமோ கண்ணா. ராமன் கேட்டார் நீ அடிக்க போகலாமோ. கண்ணா அம்மா ஒண்ணு இல்லை அவட வாயை திறக்க மாட்டேன். அது ஆயிரம் அண்ணு வச்சுக்கிறானே. ஆயிரம் அண்ணு வச்சுக்கிறானே. வாய் நிறைய மண்ணு வச்சுக்கிறான். என்ன இது பேச மாட்டேமா? அவன் தான் ஆயிரம் அண்ணு வச்சுக்கிறா. ஏமா அடிக்கிறீங்கம்மா? எந்த ஓட்டு அடிக்கிறீங்கம்மா? கண்ணா ஏய் இப்ப வாயை திறக்கிறியா உன்னை அடிக்கட்டுமா? இப்படி பாருடா கண்ணா வாயை திற வாயை திறடா வாயை திற வாயை திற.
அண்டம புவியும் கண்டேன் ஆகாயம் அதுவும் கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் இந்த எண்டிசை புவனம் கண்டேன் இந்த ஏழு லோகம் கண்டேன் இந்த தொண்டர்கள் வாழ கண்டேன் இந்த தொண்டர்கள் எல்லாம் வாழ கண்டேன் சோதை நான் சோதை கண்டேன் மண்டலமல்லா கண்டேன் அது மாயவாயனே ஐயோ இது என்ன ஆச்சரியம் கண்ணன் மண்ணை தின்று விட்டான் என்று பாய திறதா கண்ணா என்று என் மகனை அடித்தேன் அவன் வாய திறந்ததும் ஐயோ இது என்ன ஆச்சரியமா இருக்க ஐயா அண்டத்தை கண்டேன் ஆகாயத்தை கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் ஈரேழு லோகம் கண்டேன் இந்த தொண்டர்கள் எல்லாம் அங்க வாழ கண்டேன் இந்த தொகை நான் அசோதை கண்டேன் பலராமா உன்னை போல அங்கு ஒரு பலராமனையும் கண்டேன் ஆணுமா எரியறா நானுமா தெரியுறேன் அப்பா உன்னுடைய தம்பி கண்ணரை போல் ஒரு கண்ணரையும் கண்டேனப்பா இது என்னப்பா இது ஆச்சரியம் அப்பா ஐயோ நீ எனக்கு மகன் இல்லை நீ தெய்வம் அதனால் கண்ணா கொஞ்சம் கையத்திட்டு அடித்து விட்டேனப்பா கண்ணா என்ன மன்னித்து விடு உன் காலில் விழுந்து கும்பிடுறேன் என்ன மன்னித்து அம்மா நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கடவுள். மாதவா ஐயா வணக்கம் சுகமாக வாழ் ஐயா வணக்கம் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்பா ஏற்கனவே காலத்தில் போன ஜென்மத்தில் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் ராமனாக பிறந்தேன் ஜானகியை திருமணம் செய்து 14 ஆண்டு காலம் கானகம் குடிக்கொண்டோம். அப்போது என் மனைவியை ராவணன் தூக்கி சென்று விட்டான். அப்படி தேடி செல்லும் வழியில் கிஷ்கிந்தை ஆண்டுக்கும்படியான வாலியை வதைத்து அப்ப வாலி கேட்கிறான், ஏ ராமா, ஒரு குற்றமும் ஒரு பாவமும் ஒரு தீங்கும் செய்யாமல் உன் பானத்தால் என் உயிர் போக போகின்றது. ராமா, அதேபோல் அடுத்த ஜென்மத்தில் ஒரு குற்றமும் ஒரு பாவமும் ஒரு தீங்கும் செய்யாமல் என் பானத்தால் உன் உயிர் போக வேண்டும் அப்படி என்று வரம் கேட்டான். வரம் கொடுத்து அப்ப இதுக்கு சாட்சி நான் வாலி கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், அடுத்த ஜென்மத்தில் உன் தாய் உன் பாதத்தில் வணங்குவாள். அதுவே நான் உன்னை கொல்லக்கூடிய சாட்சி. அப்படி வாலி வாக்கு சொன்னான். அந்த வாக்கு சரி. அம்மா, நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கடவுள். எங்கடா போறீங்க? சாப்பிட்டீங்க இல்லையா? இல்லையா? என்ன என்னாச்சு என் பசங்களுக்கு? என்ன ஒண்ணு தெரியலையாமா? என்ன மயக்கம் தெரிஞ்ச மாதிரி அம்மா கூப்பிடுற 200 ரூபாய்க்கு அம்மா கூப்பிடுறாங்க. ஐயா புள்ளி அடியுது. தாய் மேறான் தாய் மேற. யாருக்கு 300 ரூபாய் இருக்குது? யாரு? செட்டிப்பட்டு எங்க வழக்கு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? முதலே கொடுத்துருவோம்.
எங்க வாங்குறத போறது நாங்க பகவான் பேர்ல போடு இவங்க பூரா பின்ன யாரு அவங்கதான் ஆமா திருவரங்கன் திருவரங்கன்னா அதனே வந்து திருவரங்கன்னா அதனே வந்து திருமகள் கடாச்சம் தந்திடு கராவின் உயர்வதை கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிலே மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உருந்திய செட்டிப்பட்டு நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் வழக்கறிஞர் எனக்கு இங்கிலீஷே வராது என்ன சொல்ல சொல்றேன் வழக்கறிஞர் அண்ணா பெருமாள் அவர்கள் எவக்காக ஒரு நூல் கம்பெனி வாத்தியாருக்காக ஒரு நூல் எங்கள் கம்பெனி தாளக்காரரு மனோரஞ்சனுக்காக ஒரு நூல் தம்பி பேரம்பை மாரினா ஸ்ரீ குரு தானே ஸ்ரீ துருவன் நல்ல பேர் துருவன் அந்த துருவன் பேரினால் கொடுக்கப்பட்ட ரூபா அதனால் அந்த குழந்தைக்கு உடற்பலம் தேகப்பலம் மனோபலம் கல்வி பலனை கொடுத்து அனைத்து செல்வமும் கொடுத்து காத்திரட்சிக்க திருவர் ரங்கநாதனையும் எம்பெருமானை பிரார்த்திக்கின்ற சுபே இப்போ கம்சம் பார்த்தா கண்ணனை எப்படியாக மடிக்கணும் அப்படின்னு சகடாசுரனை அனுப்பினான் அந்த சகடையா வந்த சகடனை எட்டி உதைத்து கண்ணன் மடித்தான் பூதைக்கு அனுப்பினான் ஒரு ஸ்தலத்துல நல்ல பால் ஒரு ஸ்தலத்துல விஷப்பால் போய் போறாங்க அவன பக்கத்து ஊர் போய் மாமியாட்ட அதனால் எப்படியாக கண்ணனை மடிக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனால முடியவில்லை பூதையை மடித்தான் சகடாசுரனை மடித்தான் ஏனுகாசுரனை மடித்தான் உட்காரு அதனால் இப்போ கோபால கண்ணனை ஆயர் பாடி பார்க்க வேண்டும் அப்படி என்று 12,000 பேர் கோபால பெண்கள் அன்னபூரணி விசாலாட்சி அன்னபுரி விசாலாச்சி வீரமாய்க்க கிடையாது அன்னபூரணி விசாலாட்சி நீலவேணி பூரா பகவான் பேர்லயேதான் வரும் பேரு கிருஷ்ணவேணி சாம்பவி அது அவன் பொண்டாட்டி பேர் அதனால அது கோபால பெண்கள் தற்பா